ஹலோ கைஸ், இந்த ஆர்ஆர்பிபிஓ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதை குறித்து என்னுடைய சில என்ன சொல்கிறது ஒப்பீனியன் சொல்லலாம், தாட்ஸ் சொல்லலாம், அதுதான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த ஆர்ஆர்பிபிஓ வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துக்கிடுங்க, ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இந்த பரீட்சையே பிடிக்காது. அது காரணம் என்னென்னா, இல்லை இங்கிலீஷ் இல்லைன்ட்டு கிடையாது, அந்த காரணம் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஏமாத்துகிற ஒரு எக்ஸாம் இது. இந்த ஆர்ஆர்பிபிஓனாலே ஏமாத்துகிற எக்ஸாம். ஏன் தெரியுமா? இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட்ருவாங்க. இன்டர்வியூவில் கூப்பிட்டு நீங்கள் இதில் 20 மார்க் எடுத்தாலும் பாஸே ஆக முடியாது. ஆனாலும் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, வேலையை கொடுக்குற மாதிரி கொடுத்து கூப்பிட்டு, பெரிய பெரிய ஒரு இன்டர்வியூன்னு ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ஹோப் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. அதனால் இந்த இன்டர்வியூக்கெலாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவான், அங்கே போயிட்டு மண்டையில் தட்டி அடித்து அனுப்பி விடுவான். அதனாலேயே எனக்கு இது மேலே ஒரு பயங்கர ஒரு இது உண்டு. எனக்கு என்ன பைத்தியக்காரத்தனத்துக்கு என்ன சொல்கிறது, நல்லா வருது எனக்கு. என்ன எதுக்குடா நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்க? கூப்பிட்டா வேலையை கொடுங்கடா. 1:10 எடுக்கிறது, 1:12 எடுக்கிறது. 2000 பேர் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. 200 வேகன்சி தாங்க நம்மளுக்கு. 2000 பேர் இன்டர்வியூக்கு போயிருக்கான். எதுக்கு அவ்வளோ பேரை கூப்பிட்டு நம்ம என்னதாலும் நம்ம சொன்னாலுமே ஒரு இன்டர்வியூக்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பயங்கர பாசிட்டிவ் மைண்ட் செட்டு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம பண்ணிடலாம், வேலை கிடச்சிடும், நம்ம போயிடுவோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு. என்ன எதுக்குடா கூப்பிடுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஐபிபிஎஸ் பிஓக்காரன் அதே வேலைக்கு தானே எடுக்கான். எஸ்பிபிஓக்காரன் அதே வேலைக்கு தானே எடுக்கான். 1:3 ரேஷியோ, 1:4, 1:5 கூட எடுத்துக்கோ. ஸோ போய் தொலைது 1:5. 1:3 போதும். ஒரு இன்டர்வியூக்கு 200 பேர் எடுக்கணும். 600 பேர்லேருந்து 200 பேர் எடுக்க முடியாதா? இது எதுக்கு அந்த அதில் உச்சக்கட்ட காமெடி என்னன்னா, கட் ஆஃப் வந்து 68, சரிங்களா? 68ங்கிறது மெயின்ஸு கட் ஆஃப். 67, 68 அதுக்கிட்ட 100 மார்க் எடுத்திருந்தாதான் நீங்கள் கிளியர் பண்ண முடியுது. 68 எங்கே இருக்கு? 100 எங்கே இருக்கு? 68 எங்க இருக்கு? 100 எங்க இருக்கு? 30 மார்க் கட் ஆஃப் விட 30 மார்க் கூட இருந்தாதான் எனக்கு இன்டர்வியூ போறதுக்கு ஒரு வேல்யூவே இருக்கு. இந்த இன்டர்வியூ அளவு அதுக்கு மேலே அதை பற்றி அடுத்து வருவோம். எதுக்கு இவ்வளோ கம்மி கட் ஆஃப் வைக்கக்கூடாதுங்க. 68 வைக்கக்கூடாது. மெயின்ஸில் வெளியே வந்துட்டான்னா வலிக்காது பார்த்துக்கிடுங்க. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வெளியே வந்தான்னா ரொம்ப வலிக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவன் எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வருவான்? இப்போ இவனை வச்ச கட் ஆஃப்ல அவ்வளோ பேருக்கும் என்ன பையன்னா, ஏன் கிளர்க்கு கூட கிடைக்காது போலட்டா, இவங்க இப்படி கட் ஆஃப் ஏற்றி வச்சிருக்கான். இந்தியாவிலே நம்மளுக்கு தான் கட் ஆஃப் அதிகமாக இருக்கு. ஓபிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதே அதிகம். சேம் ஃபார் இங்கேயும் ஜென்ரல் வந்துட்டு எனக்கு கரெக்டாக 100% ஷுவராக தெரில. பட் ஓபிசி வந்துட்டு நம்மளுக்கு தான் கட் ஆஃப் அதிகம். ஏன் இப்படி காம்படிஷன் அதிகமாகிட்டுங்க? ஓகேங்க, அக்செப்டட். காம்படிஷன் வந்துட்டு பயங்கரமாக எகிரிட்டு, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமாக எகிரிட்டு. அதுக்கு பார்ட்லி ரீசன்ஸ் வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் வந்துட்டு பயங்கர அவுட் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு டிஎன்பிசி மேலே நிறைய பேருக்கு. ஸோ பேங்கிங் சைடு, எஸ்எஸ்சி சைடுன்னு போகிறாங்க. காம்படிஷன் எகிரி இருக்குது, ஓகே, அது ஒரு ரீசன். பட்டு கட் ஆஃப் என்னடா இப்படி இருக்குது? 55 எவ்வளோ கஷ்டம் 55 எடுக்கிறது. 55 போய் தூக்கி வச்சுருக்காங்கங்க. எவனுமே கட் ஆஃப் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க இதில், சரியா? 50, 51 தான் எல்லாருமே நினச்சாங்க. 54 செம்ம கஷ்டம். இதில் 54 எடுக்கிறது. அதுலேயும் அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த எக்ஸாம் பிடிக்காத காரணம் இந்த நிறைய பேருக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு ஹோப் கொடுத்து அவ்வளோ பேரையும் நாசமாக்குறது. ரெண்டாவது இவனுக்கு நடத்துகிற அந்த வீணா போன ஒரு இன்டர்வியூ. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்துட்டு இது ஏதோ ஒரு இதுக்காக சொல்லலை. என்னைய விட்டா கூட நான் நல்ல இன்டர்வியூ நடத்துவேன். இவனுக்கு அவ்வளோ கேவலமாக ரேண்டமாக சும்மா கூப்பிட்டு 5 நிமிஷத்துக்கு நடத்திட்டு விடுவானுங்க. ஒருத்தனுக்கு 14 போடுவானுங்க, ஒருத்தனுக்கு 16 போடுவானுங்க. 16 எடுத்த பையன் கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். 14 எடுத்த பையன் இந்த 97, ஒரு 2-3 பேர் 97, 98ங்க. இன்டர்வியூவில் 13 மார்க்குங்க. 2 மார்க் கூட்டி போட்டால் பாஸ் ஆயிடுவான் அவன். ஆனால் எதுக்கு 13 போட்டாங்கன்னே தெரியல சார். 5 நிமிஷம் தான் சார் இன்டர்வியூ நடத்துகிறாங்கன்னாங்க. 5 நிமிஷம் எதுக்கு நடத்துறீங்க? கூட்டத்தை கூட்டிடுறீங்க. 2000 பேருக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடத்தணும்னா நீங்கள் கூட்டத்தை கூட்டிடுறீங்க. 2000 பேருக்கு இன்டர்வியூ நடத்தணும்னா டைம் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? லக்கு மாதிரி ஆயிடுதுங்க. லக்கு, ரேண்டம் நேச்சர் உள்ளே வந்துடுது.
இந்த இன்டர்வியூவே ஒரு விளங்காத ப்ராசஸ் ஆர்ஆர்பிபிஓக்கு. ஏன்னா பாருங்க, அவன் வயிற்றடிச்சல கட்டி அளவா கதறானுங்க நிறைய பேர் வந்துட்டு. லாஸ்ட் அட்டெம்ப்ட் சார், உண்மையில நம்ம இது ரிசர்வ் லிஸ்ட்டில் 0.3 0.5 நிற்கி சார் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறான். என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இந்த ஆர்ஆர்பிபிஓ ரிசர்வ் லிஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நம்பவே முடியாதுங்க. ஆக்சுவலாக நம்பவே முடியாது. ஏன்னா ஐபிபிஎஸ்பிஓ கிளியர் பண்ணி அதை வேலை பார்க்குறவங்க அவ்வளோ பேரும் ஆர்ஆர்பிபிஓ தான் வாரானுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. இன்னொன்று ஐபிபிஎஸ்பிஓட நிறைய பேர் ஆர்ஆர்பிபிஓ ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறக்காக. ஸோ அதனால் இதில் வந்துட்டு அந்த இதை வந்து நம்ம நம்பவே முடியாது பார்த்துக்கிடுங்க ரிசர்வ் லிஸ்ட்டை. என்ன ஒரு ஒழுங்கான ஒரு மெயின்ஸ் கட் ஆஃப் கிடையாது. 68 வச்சுட்டு 97 98 எடுத்தவங்களாம் ஃபெயில் ஆயிருக்காங்க. கட் ஆஃப்லேருந்து 30 மார்க் மேலே வச்சு இன்டர்வியூவில் நீங்கள் சும்மா ரேண்டமாக 13 14 போட்டு அவனை ஃபெயில் பண்ணி விட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு அவன் பாஸ் ஆகி நல்லா இருந்துட்டு போகிறான். அதுக்கு எனக்கு என்ன கடுப்புனாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர் அதிகமாக இன்டர்வியூக்கு எடுக்கிறது. ரெண்டாவது, இந்த இன்டர்வியூ நடத்த சொன்னால் வேறு ஏதோ பண்ணுவானுங்க இவங்க. ஆர்ஆர்பிபிஓவில் தான் இது நடக்கும். உண்மையிலே நானும் திட்டுன்னு தான் நினச்சிக்கோங்களேன். விட்டு கிளின்னு தான் கிளிக்கன்னு சொல்லுங்கள். முதல்ல போகிறவனுக்கு 15 நிமிஷம் எடுப்பானுங்க, சரியா? முதல்ல போகிறவனுக்கு 15 நிமிஷம். கடைசி ஒருத்தன் மாற்றம் பண்ணிங்களா, அவன் என்ன பாவம் பண்ணானோ அவனுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுப்பானுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து அவனுக்கு எப்படி நீங்கள் மார்க் போடுங்க? அவனுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து அவனுக்கு எப்படி மார்க் போடுவீங்க? அது கடைசி வந்துட்டானா அந்த பேட்ச் அந்த 3 ஹவர்ஸுக்குள்ளே அந்த 20 people 25 people முடிக்கணும்னு கடைசி வச்சு அழுத்திடுறது. ஏன் அது உங்களுக்கு ஒரு நம்பரு, அவனுக்கு அது அவன் லைஃபு, அவன் உடலும் சதையும் உயிரும் வலியும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். 2 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் அவன் கடைசி 20 நாள் வாழ்க்கையே இதை சுற்றி தான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வந்திருப்பான். அவங்கிட்ட 4 கேள்வி 5 கேள்வி எனக்கெல்லாம் பத்திக்கிட்டு தாங்க வரும், பத்திக்கிட்டு தான் வரும். ப்ரொசீஜரே தப்பு, இன்டர்வியூ எடுக்கிற ப்ரொசீஜர் தப்பு, இன்டர்வியூ நடத்துகிற ப்ரொசீஜர் தப்பு, ரிசல்ட்டு அப்போ எப்படி வரும்? ரிசல்ட் அப்போ எப்படி வரும்? 100 கட் ஆஃபுக்கு அப்போ 30-35 மார்க் மேலே எடுத்தால் தான் நம்ம இன்டர்வியூலே ஒரு பாசிபிலிட்டிங்கிற மாதிரி நிற்கிது. 100 மார்க் எடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா 40 மார்க்கு, 80க்கு 40. இன்டர்வியூவில் 14 தான், 14 போடுறானுங்க, 12 போடுறானுங்க, 16 போடுறானுங்க. எவனுக்கு 16 போடுறான்னு தெரில, எவனுக்கு 12 போடுறான்னு தெரில. எதுக்கு இவனுக்கு 12 போடுறான், எதுக்கு இவனுக்கு 16 போடுறான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக இந்த சொல்கிறேன் இல்லைங்க, ஐபிபிஎஸ்பிஓ இன்டர்வியூ இப்படி இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் ஐபிபிஎஸ்பிஓ இன்டர்வியூ ப்ராப்பராக இருக்கும், எஸ்பிபிஓ இன்டர்வியூ அதை விட ப்ராப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஆர்ஆர்பி தரமட்டமாக இருக்கும், தரமட்டமாக இருக்கும் இந்த இன்டர்வியூ. என்னுடைய ஒப்பீனியன் தான், நீங்கள் என்னென்னு நினச்சிக்கிடுங்க, சரியா? இன்டர்வியூ போயிட்டு வந்தவனுக்கு தெரியும், அந்த வழி தெரியும். ஏன் அவன் உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கான்டா. ஆர்ஆர்பிங்கிறது கடைசி எக்ஸாம், அவன் நிறைய பேருக்கு. அவனை போய் இன்டர்வியூ கூப்பிடாதீங்கடா, இன்டர்வியூக்கே கூப்பிடாதீங்க. அவன் மெயின்ஸில் ஃபெயில் ஆகினா அவன் அன்னைக்கே அழுது முடிச்சு அவன் தெம்பாக இருப்பான். இப்போ போய் கூப்பிட்டு இவ்வளோ இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இவ்வளோ நேரம் அவனை சாவடிச்சு அவனுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சரி ஒரு 85க்கு மேலேனா ஹோப் இருக்குது, அதாவது 68 கட் ஆஃப், ஒரு 17-20 மார்க்ஸ் கூட 88 எடுத்தால் 90 எடுத்தால் கண்டிப்பாக அவனுக்கு கிளியர் ஆயிரும். ஒரு இன்டர்வியூவில் ஒரு நல்லா பண்ணால் கிளியர் ஆயிரும். 100 நான் படுத்துக்கிட்டே கிளியர் பண்ணலாம்னு நினச்சேன். பார்த்தா 100 எடுத்து 14 எடுத்தால் தான் கிளியரே பண்ண முடியுது. 100 மார்க் மெயின்ஸில் எடுத்துகிட்டு இன்டர்வியூவில் 14 எடுத்து தான் கிளியரே பண்ண முடியுது. என்னத்தை போட்டு சொல்லுங்க, போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்ப்போம். காம்படிஷன் அதிகமாயிட்டு, சரி நம்ம ஆல் இண்டியா ரேங்க் இந்தியாவில் தான் ஆச்சு, தமிழ்நாட்டில் தான் சொன்னானுங்க. காம்படிஷனை வழக்கம் போல் நம்ம பாய்ஸு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. ஸோ ஏற்றி விடுறாங்க. நீங்கள் இன்னும் உங்களை ரெடி பண்ண வேண்டி இருக்குது. நான் கிளியர் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய பேர் கிளியர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஐபிபிஎஸ்பிஓ கிளியர் பண்ண எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% அப்படியே ஆர்ஆர்பிபிஓ கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க தான் இந்த இதை எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கட் ஆஃப் ஏன் இதாச்சுன்னா ஐபிபிஎஸ்பிஓவில் இருக்கிறவங்க உள்ளே வந்திருப்பான், அதனால் கட் ஆஃப் வந்துட்டு கண்டிப்பாக எகிரிடுச்சு. பட் ஸ்டில் இந்த ப்ரொசீஜர் மேலே ஒரு திருப்திங்க பிறகு ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது.
இதையும் தாண்டி ஒரு பையன்லாம் பாவம்லாம் சார் எங்கள் தெரிஞ்ச பையன் ஒருத்தன் முன்னாடி விட்டாங்க சார், ஏதோ ரெக்கமெண்டேஷன் போல், அவனுக்கு மட்டும் 20 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்தாங்க சார், ஏன்னா 10 நிமிஷம் தான் எடுத்தாங்க சார்ன்னா. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியலை, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. என்னத்தை நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஆறுதல் சொல்கிறதுக்குன்ற வீடியோ கிடையாது. இது வந்துட்டு ஒரு என்னுடைய புலம்பல் தான். பேசிக்காக அந்த கஷ்டப்படுற அந்த ஸ்டூடெண்ட்டுடைய வழிகள் வந்துட்டு அவன் மெசேஜ் பண்ணும் போதும் இவனுக்கும் கிடைக்கலையா அவனுக்கும் கிடைக்கலான்னு பார்க்கும்போது எனக்கு தாங்க முடியல ஆத்திரம். சரி, சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. மற்றபடி டிஃபிகல்ட்டியே அதிகமாகிட்டாங்கங்க. காம்படிஷனை எகிரிட்டு எங்கேயோ போயிட்டு காம்படிஷன். நாங்கள் எக்ஸாம் வந்துட்டு 2019 எழுதும்போது இந்த அளவுக்கு காம்படிஷன் கிடையாது. எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் காம்படிஷன் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கெல்லாம் இன்றைக்கெலாம் மண்டையை உடச்சலாம் போட இருந்துச்சு. ஒருத்தனுக்கெலாம் என்னை வந்துட்டு சார் நான் வந்துட்டு டெஸ்ட்டு போடலை, நம்ம டெஸ்ட்டு பேட்சில் டெஸ்ட்டு போடலை சார், சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால் டெஸ்ட்டு போடலை அப்படின்னா. இன்னொருத்தன் பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வேலை இருக்குது சார், 10 நாள் லீவ் வேணும் அப்படிங்க. எங்கேருந்துட்டா வரீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு படிக்கவும் மாட்டேன், நான் அப்படியே ஊர் மேய்வேன், அப்படியே ஊர் சுற்றி. இன்றைக்கெலாம் அதனால தான் எனக்கு கிளாஸு போட முடியல. நீங்கள் ஆக்சுவலி பட்ஜெட் எடுத்துருக்கணும், பட்ஜெட் நாளைக்கு கண்டிப்பாக எடுப்போம், இந்த வீக்கு ஃபுல்லாக எடுப்போம் சரியா. நீ அப்படியே திரியிறாங்க, அப்படியே அங்கிட்டே அப்படியே மேய்கிறது, அப்படியே திரிகிறது. ஆனால் என்னத்தை சொல்கிறது, அதாவது அதான் ஆஃப்லைன் கிளாஸில் அதை விட கொடூரமாக நடக்கும். நம்ம ஆளுகள் என்ன பண்ணுவானுங்கன்னா வாக்கிங்கில் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவானுங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வாக்கிங்கில் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவானுங்க. இங்கே உட்காரலாம், இங்கே உட்காந்து படிக்கலாம், அந்த பொண்ணை அனுப்பி விட்றலாம், போமா டைம் ஆகிடுச்சா இல்லை வீட்டுக்கு ஒரு ரூம் போகணுமா போவான்ட்டு அனுப்ப மாட்டானுங்க. வாக்கிங்கில் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னத்தை நீங்கள்லாம் எப்பட்றா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆட்டிடியூடு ப்ராப்ளம்ஸ். சீரியஸாக உங்கள் லைஃப் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறத காமிக்கிற விஷயங்கள். என் லைஃபு எனக்கு இதுதான் ஒரு ஹோப்பு, இதுதான் என் எக்ஸாம்னு நான் வந்துட்டேன் அப்படின்னா யாருக்கு எதுக்கு காரணம் சொல்கிறீங்க? காரணங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு வேலிட் ரீசன்ஸ் வந்துட்டு 100% அக்செப்ட் பண்ணிப்பேங்க. நிறைய வேலிட் ரீசன்ஸ் இருக்குது. வேலிட் ரீசன்ஸ் வந்துட்டு அக்செப்டபிள், ஓகே. சில சிச்சுவேஷன் நம்மளால் படிக்க முடியாது, லாக் ஆயிடுவோம், நம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருக்காது, ஓகே. ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நம்மளே நம்மளுக்கு ஓட்ட காரணங்களையும் உருப்படாத விஷயங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறது வந்துட்டு கஷ்டம். சரி, இதோடைய விஷயங்கள், இதோடைய எஃபெக்ட் எதுவுமே உங்களுக்கு இப்போ தெரியாது. இந்த ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப ஒரு டாக்ஸிக்காக, கொடூரமாக, மோசமாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேரை உருவாக்குறதை விட நிறைய பேரை அழிக்கிற ஒரு ஃபீல்டாக மாறிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கைகள் இதில் அழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயர் அகெயின். அடிக்க உட்காந்துட்டிங்கன்னா இந்த மாதம் இப்படிங்கிறக்குள்ள இந்த மாதம் முடிஞ்சிட்டு நான் திரும்பி பார்க்குறேன், இந்த மாதம் நம்ம என்ன சொல்லிக் கொடுத்துருவோம்னா ஆஃப்லைன்லேயும் பெருசாக சொல்லிக் கொடுக்கல, ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுக்கலன்றது. இப்படியே ஓடிடுங்க, டைம் ஓடிடும், வாழ்க்கையே ஓடிடும். லைஃபை என்ன நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக போகணும்னு நினச்சிட்டீங்க, சடனாக பார்ப்பீங்க உங்களுக்கு 25,000 27,000 ஏஜ் முடிச்சிடும் சரியா. ஸோ பார்த்துக்கிடுங்க, டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிடுங்க. திருப்பி கிடைக்காது. இந்த நொடியோ இந்த நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் இப்போ போகிறது தான், இது திருப்பி கிடைக்காது. ஆர்ஆர்பிபி ஒரு ரிசல்ட்டை வச்சு ஒரு நல்ல லெசன் கற்றுக்கோங்க. நான் 85 மார்க்ஸு சார் அப்படின்னா 100 மார்க் எடுக்கணும் ராஜா. நீ இந்த 100 மார்க் எடுத்துருக்கணும். 100 மார்க் எடுக்கணும்னா 85 எடுத்துட்டிங்கன்னா 85 எடுத்து 100 கொண்டு போகிறதுக்கு எதுலையும் நான் ஏற்றணும், என்னென்ன ஏற்றணும் அப்படிங்கிறத உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக்காக அதை நினைக்காதீங்க. பக்கத்தில் வந்து தான் எனக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளர்க்கு கிடைக்கும். நோ டவுட் இன் தட், அதில் டவுட்டே இல்லை. ஆர்ஆர்பிபிஓ இவ்வளோ தூரம் பக்கத்தில் வரீங்கனாலே சூப்பரான ஒரு விஷயம். நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் இருக்குது, எஸ்பி கிளர்க் ரிசல்ட்ஸ் இருக்குது, இந்த வீக் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி பிஓ விட்டாங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலைக்கு நம்ம போயிடலாம். தைரியமாக இருங்க. நம்ம கூட இருக்கிற காம்படிஷன் டம்மி காம்படிஷனுங்க. நீங்கள் உண்மையில் நான் வெறி கொண்டு படிக்கிறேன் சார், எனக்கு வர மாட்டேங்குது சார், எனக்கு என்ன பண்ணே தெரியல, ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் ஒப்பேத்திட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கிறவங்க தான் முக்கால்வாசி பேர். சின்சியராக மட்டும் இருங்க,
படிக்கிற நேரத்தில் சின்சியராக மட்டும் இருங்க, ப்ராப்பராக படிங்க, கண்டிப்பாக போயிடலாம். கேப்பு விடாதீங்க. ஒரு நாள் கேப் விட்டால் 2 நாள் பின்னாடி போயிடுவீங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. பட்ஜெட்டும் ஃபினான்ஷியல் அவேர்னஸும் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சரி, அதே மாதிரி வெனஸ்டே மறந்துடாதீங்க, மேரத்தான் இருக்குது. 7 to 11 சென்டென்ஸ் ஸ்பிட்டிங்கான மேரத்தான் இருக்குது. சரியா? தேங்க்யூ, டாடா, பை பாய்.